ஆமென். 3 காரியத்தை ஆண்டவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் பிரேயரில் ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று தீவிரமாய், இன்னொன்று ஆண்டவர் சொல்கிறாரு பொறுமையாய், இன்னொன்று ஆண்டவர் சொல்கிறாரு தாமதமாய். 3 மறந்துடக்கூடாது. ஒன்று தீவிரமாய் தீவிரமாய் தீவிரமாய், இன்னொன்று ரொம்ப பொறுமையாய், இன்னொன்று தாமதமாய். அதனால் ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவர் அவசரப்படுத்த முடியாது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. சில பிரச்சனை, சில போராட்டங்கள் வந்து எரிஞ்சுதான் அணையும். ஆமேன். அக்னியை 7 மடங்கு எரிஞ்சு அணைய, ஆனால் ஒன்று கண்டிப்பாக அணையும். எவ்வளவு கொந்தளித்து கொண்டிருந்த தீயானாலும் ஒரு நாள் அணையாமல், ஆனால் நம்ம அவசரப்பட்டு போய் அணைக்க என்ன முடியாது. சில தீயை வந்து எரிய வச்சு தான் அணைக்கணும். அதில் ஆண்டவர் கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட அது முடியும் போது என்னவா இருக்கும்னா சாம்பலாக இருக்கும். அதில் எந்த தீமை நமக்கு வராது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஃபஸ்ட்டு என்ன ஆகணும்னா, இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு உற்சாக ஆவியினால் ஆண்டவர் நம்மளை நிரப்பணும். காலையில் எழும்பும் போதே நமக்கு வந்து உடம்புல அந்த சோறு, அந்த பலவீனம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. காலைல எழும்பும் போதே எப்படி எழும்பணும் அப்படின்னு சொன்னால், ஆமேன், தீவிரமாய். இனி ஒரு தீர்மானம் எடுங்க. பெட்லேருந்து கண்ணை முழிச்ச அடுத்த நிமிஷத்தில் எப்படி எந்திரிக்கணும்? தீவிரமாக எந்திரிக்கணும், டக்குன்னு எந்திரிக்கணும். ஆனால் எந்திரிக்காமல் நீங்கள் உட்காந்து படுத்து இன்னைக்கு என்ன பண்ணுவேனோ யோசிச்சிங்கன்னா 10 நிமிஷம் காணாமல் போயிடும். அவ்வளோதான், அந்த நாளே சூன்யமாயிரும். நீங்கள் எப்போ ஒன்று நினச்சிக்கோங்க, ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையணும்னா, ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் முழிக்கிறீங்க பாருங்கள், எழும்புறீங்க பாருங்கள், அதில் தான் இருக்குது. அந்த நிமிஷம் அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்கள் வந்து கண்டடைவார்கள், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது, நான் விழித்து கொண்ட போது உமது சாயலாலே திருப்தியானேன். அப்போது ஃபஸ்ட்டு எந்திரிக்கும் போதே என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணை முழிக்கும் போதே ஒரு ஃப்ரெஷ்னஸோட, ஒரு தைரியத்தோட, ஒரு விசுவாசத்தோட உடனே டக்குன்னு நீங்கள் இனி படுக்கவே கூடாது. கண்ணை முழிச்சதுக்கு பிற்பாடு ஒரு நிமிஷம் கூட எங்கே இருக்கக்கூடாது. தூக்கம் தெளிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் திரும்பி தூங்கணும்னு ட்ரை பண்ணவே கூடாது. நல்லா நினச்சிக்கங்க, 5 hours 5 மணி நேரம் நீங்கள் டீப்பாக நல்லா தூங்கிட்டாலே போதுமானது. ஆனால் இந்த தூங்குங்கன்னு சொல்கிறது வந்து நீங்கள் ரொம்ப பிபியாக டென்ஷனாக இருக்கிறதுனால தான். மற்ற மாதிரி வந்து நிறைய ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எத்தனை மணி நேரம் தான் தூங்குறாங்க அப்படின்னு சொன்னால் 5 hours இல்லைன்னா 4 hours. பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இறந்து போன வயதானவங்க எல்லாம் 4 hours தான், 4 மணி நேரம் தூங்கி 98 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தவங்க இருக்கிறாங்க. அதனால வந்து, ஆனால் அந்த நேரத்தில் எப்படி தூங்கணும் அப்படின்னு சொன்னால் நிம்மதியாக படுத்து தூங்கினா போதும், டென்ஷன் இல்லாமல். மற்ற மாதிரி வந்து எனக்கு களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தூங்க இன்னும் கொஞ்சம் களைப்பு அதிகமாகிட்டு தான் இருக்கும், குறையாது. அதனால் வந்து இந்த வருஷம் என்ன வருஷம் அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்கக்கூடிய வருஷம் இல்லை, இந்த வருஷம் தீவிரமாகிற வருஷம். ஸோ டென்ஷன் ஆகாதீங்க, உங்கள் பிள்ளைகளை பார்த்து கோவப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு இந்த இது ஒரு எழுப்புதல் வந்திருக்கும், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்திரிங்கன்னு சொன்னால் அப்போ தான் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, உங்களுக்கு கோபம் வரும். அதுக்கு தான் அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, கோவிக்கிறதுக்கு பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோவிக்கிறதற்கு யார் மேலேயும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் என்ன வரக்கூடாது. என்னிடத்துல இருக்கிற நான் உங்களுக்கு பிரசங்கம் தான் பண்ண முடியும், உங்களுக்கு ஜெபம் பண்ண தான் முடியும், ஆனால் என் இருதயத்தை பிடிங்க உங்களுக்கு வைக்க முடியும்? சொல்லுங்களேன். உங்கள் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கலாம், வாழ்க்கை முழுக்க நீ உங்கள் பின்னாடி வர முடியுமா? வர முடியாது. அதனால் மாறுறது யார் கையில் தான் இருக்குது, திருந்தது யார் கையில் தான் இருக்குது, வெற்றி அடைகிறது யார் கையில் தான் இருக்குது. அவ்வளோதான். இதே தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும். நம்ம யாரையுமே எக்காரணம் கொண்டும் எதுவும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்து அவங்கள கொண்டு வர்றதற்கு, சிலரை மரணத்திலேருந்து கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கலாமே தவிர அவங்களுக்காக நம்மளே டென்ஷன் ஆகி அழிச்சிக்க வேண்டாம்.
அதனால ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணணும்னா தீவிரமா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், தீவிரமா. சத்தமா சொல்லுங்க, தீவிரமா. எப்பவுமே கையை இப்போ கை கட்டினவர்களுக்காக நான் சொல்லலை, கையே முதல்ல கட்டக்கூடாது. ஹலோ, என்ன கட்டக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, கையே கட்டக்கூடாது முதல்ல. ஒரு உண்மையா ஒரு நல்ல தீவிரமா இருக்கிறவங்க கை கட்ட மாட்டாங்க. நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம நிறைய நேரத்தில் அப்படி இல்லைன்னா கை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு அது ஒரு பழக்கம், அது ஒரு சின்ன பழக்கம் தான். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து நம்ம வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறோம் அப்படின்றதுடைய அறிகுறி. நம்ம ரொம்ப டல்லாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப சோகமாக இருக்கிறோம், இல்லை நம்ம வந்து உற்சாகமாக இல்லை அப்படின்றதுக்கு அறிகுறி தான் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கிறது. அது மாதிரி இது பிள்ளைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பெரிய எடுத்துக்க மாட்டாங்க. இதுவும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விதத்தில் வந்து நம்ம டல்லாக இருக்கிறோன்றதுக்குடைய அறிகுறி. டல்லாக நம்மளை எப்போவுமே நம்ம டல்லாக வச்சுக்காத அளவுக்கு நம்ம இருந்தால் நல்லா இருக்கும். ஆமேன். என்ன கிறிஸ்மஸுக்கு எப்படி வந்தீங்க நீங்கள் எல்லாருமே? ஆனால் இன்றைக்கி எப்படி வந்திருக்கிறீங்க பாருங்கள். இருக்கிறதுலே பழைய சேலையை கட்டிட்டு பழைய துணியை கட்டிட்டு இதோட போய் உட்காந்து அடுப்பங்கடையில் நிற்கிறது மாதிரி வந்திருக்கீங்க எல்லோரும். நிறைய பேர் பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. ஆண்டவரே, உங்களுக்கெல்லாம் நிறைய ஊழியம் செய்யணும் போல இவங்களுக்கு அப்படின்றது மாதிரி இருக்குது. அப்படி இருக்கலாமா? உங்களுக்கு நல்ல துணிகளே இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ என்ன பெட்டிக்குள்ளே அப்படியே பூட்டி வச்சுருங்க. அதை எடுத்து கடைசியில் வந்து நூலாக வந்ததுக்கப்புறம் யாருக்காவது கொடுத்துடலாம். ஆமாம், இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு. வெளியே போகிறீங்க, ஒரு ப்ரேயருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறதுலே பெஸ்ட்டாக ஒன்றை உடுத்துட்டு ஒரு நல்லா அப்படி. அப்போ ஏன் அப்படின்னா நீங்கள் என்னவா இல்லை, நம்ம எப்படி இல்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அதனால தான் நம்ம எப்படி இருக்கோம். அதனால தான் நம்ம அதை ஒரு கேரை எடுத்துக்கிறது இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. ஆண்டவருடைய கிருபையில் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் நல்ல துணிமணிகளை தந்திருக்கிறார். உண்மைதானே? நல்ல துணிமணிகளை கத்த தந்திருக்கிறாரா இல்லையா? அப்போ அந்த துணிமணிகளை நம்ம யாருக்காக வச்சிருக்கிறோம்? நீங்கள் அழுக்கு பண்ணீங்கன்னா தானே இன்னொன்று கத்த தருவார். அது 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 கிழிஞ்சிருச்சுன்னு தானே இன்னொன்று தருவார். அதை அடுத்த கிறிஸ்மஸுக்கு வைக்கலான்னு பார்த்தா அடுத்த கிறிஸ்மஸுக்கு தர்றதை நீங்கள் தானே வேணான்னு. அதனால ஆண்டவருடைய இதெல்லாம் ஏன் இது நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை. ஏன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு என்னென்னா நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். இதெல்லாம் ஒரு அடையாளம். நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றதுக்கு. அதனால இந்த இயரில் வந்து அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆண்டவர் வந்து கிருபை தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள். அந்த ஆண்டவர் ஒன்றுன்னா உங்களுக்கு கற்று தருவார். எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு டல் ஆகிறது இயல்பு தான். ஏன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் சோர்வோ அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அது என்ன பண்ணிடக்கூடாது, நீடிக்க விட்டுறக்கூடாது. சரி, கொஞ்ச நேரம் அப்படி சோகமாக எழும்பி பெட்டில் உட்காந்தாலும் சரி போடா இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவியே எந்திரி போ அப்படின்னு சொல்லி நம்மளே, அதான் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து எப்போவுமே அப்படி தட்டி எழுப்பி கொண்டு போயிட்டு அப்படியே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு தீவிரமாய் இப்போ போயிட்டு இப்போ ஒரு கிருபை அம்மாங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நான் இனி இந்த சமையலை வந்து இந்த வருஷம் ஸ்பீடாக செய்ய போறீங்க. அதுக்காக டேஸ்ட் இல்லாமல் செஞ்சிடக்கூடாது. ஆமேன். என்ன பண்ண போறோம்னா எப்படி வேகமா அப்படின்னா இனி கிச்சனுக்குள்ளே போகும்போது அப்படியே நடந்துட்டு அப்படியே போகாமல் எப்படி போகணும்னா கொஞ்சம் வேகமாக நடந்து, கொஞ்சம் நல்லா வேகமாக நடந்து, இப்படி நடந்து அப்படியே கொஞ்சம் வேகமாக நடந்து போகிற மாதிரி. சரியா? ஓகேவா? ஸோ ஐயாங்க எல்லாருமே, ஐயா வாலிபா தம்பிங்க எல்லாருமே அப்படி தான் இந்த வருஷம் வேலைக்கு போகும்போது கூட எடுத்து ரெடி பண்ணிட்டீங்களா, இதை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா ரொம்ப வேகமாக. ஆமேன். நான் அப்படி ஆசைப்படுறேன், உங்களுக்கு பேச பேச எனக்கும் வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு, இன்னும் வேகமாக ஓடட்டும்னு நானும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி அப்படியே உங்களுக்குள்ளேயும் வரட்டும்னு நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை. நம்ம எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட போகிறோம்? எல்லாரும் அப்படி தான். மனிதர்கள் நிறைய பேர் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறதே. யாருக்காகவும் நம்ம கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, யாருக்காகவும் அங்கலாய்ப்பட்டு நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நம்மளை யார் தான் பார்த்துக்கணும்னா நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும், நம்ம தான் நல்லா வச்சுக்கணும். நீங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உங்களை 4 பேர் பார்ப்பாங்க. நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டு இன்னொரு ஆப்ஷனை தேடிட்டு, சத்தமாக சொல்லுங்கள்,
அதுதான் வாழ்க்கை முறை. நான் அதுக்காக கோவிச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பலிபீடத்தில் நான் இன்னைக்கு சுகமாக நிற்கிறேன், நீங்கள் செய்தியை கேட்குறீங்க. நான் அடுத்த வாரத்தில் படுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் சொல்லுங்கள், இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவருடைய பிரசங்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள்லேருந்து யார் பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க? கேட்கல. நான் உடனே உங்களுக்கு கோவிச்சிட்டு, ஏமா நேற்றுக்கு வரைக்கும் ஏன் பிரசங்கத்தை கேட்டு நான் தாங்களே உங்களை இவ்வளோ தூரம் நடத்தினேன், இப்படி அம்னாமத்தை என்னை மறக்கலாமான்னு நான் கேட்கல. நீங்கள் யார் செய்தியை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்றது உங்கள் இஷ்டம், அது உங்கள் வாழ்க்கை. நான் போய் பிடுங்கி என்ன நேசிங்க, என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டு தான் ஆகணும்னு நான் சொல்ல. நான் என்ன பண்ணணும்னா, அம்மா நீங்கள் அவர் செய்தியை கேளுங்க, வேற ஒரு 4 பேருக்கு நான் இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த லைனை பார்த்துட்டு போனா தான் நான் மனுஷன். அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ, இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியாது. ஸோ இதெல்லாம் படிப்பினை, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக ஞானமாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரொம்ப சுகமாக இருப்பீங்க. நம்ம இன்னும் மற்றவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம் பாருங்க, இது மாதிரி ஒரு கஷ்டமானது ஒன்றுமே கிடையாது. யாரை திருப்திப்படுத்த முடியும்? நம்ம இன்னொருத்தருக்காக எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்? வாழாதீங்க. யாருக்காக வாழுங்கன்னா, ஆண்டவரை முன்னாடி வச்சு நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நீட்டாக, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல், எந்த துரோகமும் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்கு முன்னாடி வாழ்ந்தாலே போதுமானது. சந்தோஷமாக வாழ்ந்தால் போதுமானது. அதனால் இந்த வருஷம் ஹாப்பியாக இருங்க. எது வந்தாலும் ஒரு தலைமுடியை கூட அவருடைய அனுமதி இல்லாமல் அசைக்கவே முடியாது. இன்னைக்கு இழப்பீங்க, நாளைக்கு கர்த்தர் தருவார். அவரால் ஒரே ராத்திரியில் நம்மளை உயர்த்துறதற்கு கர்த்தரால் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்காகவும் இந்த 3 காரியத்திற்காகவும் ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன, ஆண்டவரே உங்கள் எல்லாரையும் கர்த்தர் தீவிரமாக்குவாராக, ஸ்பீடாக்குவாராக. ஸோ வேலை இல்லாதவங்க எல்லாம் உடனே வேலையில் போய் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணுங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. உட்காராதீங்க. ஆமாம், இந்த வருஷம் உட்காராதீங்க, இந்த வருஷம் உட்காராதீங்க, இந்த வருஷம் உட்காந்துராதீங்க, இந்த வருஷம் உட்காந்துராதீங்க, இந்த வருஷம் உட்காந்துராதீங்க. இயேசு தீவிரமாக இருக்கிறார், ஆண்டவர் தீவிரமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை தருவார். நீங்கள் உட்கார்ந்தாதான் பலவீனப்படுவீங்க. நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு அந்த மாதிரி பலவீனம் எதுவுமே வரவே வராது. ஹல்லேலூயா. ஜெபிக்க போறேன். தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜா ராஜா பா, ஆண்டவரே இந்த வருடத்தை தந்ததற்காக நன்றி, இந்த வருடத்தை துவங்க பண்ணினதற்காக நன்றி. இயேசுவே, இத்தனை பேரோட சேர்ந்து இந்த முதல் உபவாச ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பலன் தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருடம் ஆரம்பித்தது முதற்கொண்டு நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகிறதற்காக ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் தரைமட்டம் ஆகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லை எங்கும் சமாதானம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஒவ்வொரு தாயார் மேலும் தகப்பனார் மேலும் பிரதர் சிஸ்டர் மேல இப்பொழுது உம்முடைய ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒரு வேகப்படு ஆண்டவரே, நாடி நரம்புகளில் இப்போ உங்க வல்லமை அப்படியே கடந்து வருவதாக, அந்த சோர்வுகள் எடுக்கப்படுவதாக, அந்த பலவீனங்கள் இப்பொழுது எடுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால எடுக்கப்படுவதாகப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா, போன வருஷத்துல இருந்தது போல அல்ல, இந்த வருஷம் ஒரு ஸ்பீடை தரணும், ஒரு வேகத்தை தரணும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கிற அப்படியே மனசுக்குள்ள அந்த தைரியம் வந்து இப்போ வரட்டும்பா, அந்த வேகம் இப்போ வரட்டும் ஆண்டவரே. அந்த பலவீனத்தை உதறி தள்ளணும், அந்த மன சோர்வை உதறி தள்ளணும், அந்த அவமானத்தை உதறி தள்ளணும். இதுவரையிலும் நடந்த சில காரியங்கள் மனசுல இருக்குதுல்லப்பா, அதை உதறி தள்ளி இப்போ அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்க ஆவியினால பலப்படுத்துங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மேல இறங்குனதுனால பல மைல் தூரம் கொண்டு போனது போல இப்போ ஆவியானவர் இறங்கி உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வேகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், வேகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், வேகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா நன்றி. அந்த ஸ்பீடை எங்களுக்கு மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தாங்கப்பா.
சின்ன பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, வாலிப தம்பிகளுக்கு தாங்கப்பா. 5 வருஷமா முடங்கி படுத்து கிடக்கிற உங்க பிள்ளைய இப்ப தட்டி எழுப்புங்கப்பா. இயேசுவே, ஒரே பிரச்சனையை பார்த்து 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 எழும்பவே முடியாம இருக்கிற பிள்ளைய இந்த வருஷம் வேகப்படுத்துங்கப்பா. அந்த காரியத்தை பார்த்து சோர்ந்து போகாம தன்னுடைய ஓட்டத்தை ஓடுறதற்கு இப்பொழுது ஒரு பலன் உம்முடைய பிள்ளைக்கு உண்டாவதாகப்பா. ஸ்தோத்திரம். வேகம் வேகம் வேகம், உங்களால் உண்டான வேகம், உங்களால் உண்டான வேகம் என் தகப்பனார மூடட்டும், என் தாயார மூடட்டும், என் சகோதரனை மூடட்டும், என் சகோதரிய மூடட்டும். இந்த வருஷம் ஒரு பெரிய டெஸ்டினேஷனை அடையணும் ஆண்டவரே, ஒரு பெரிய வெற்றி அடையணும் ஆண்டவரே, ரொம்ப தூரம் ஓடணும் ஆண்டவரே, இதுவரைக்கும் ஓடாத தூரம், இதுவரைக்கும் பார்க்காத எட்டம் ஆண்டவரே, இதுவரைக்கும் பார்க்காத அந்த உயர்வை இந்த வருஷத்துல பார்க்கிறதற்கு ஆவியானுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது வந்து இறங்குவதாக. அந்த சரீரத்தை இப்ப பலப்படுத்துங்கப்பா, அந்த சிந்தை இப்ப பலப்படுத்துங்கப்பா, அந்த இருதயத்தை இப்ப பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அந்த சோர்வு வரவே கூடாது சாமி, வரவே கூடாது ராஜா. எப்ப பார்த்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அக்கினி அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கணும், அந்த வேகமான அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமே. இரண்டாவதாக தகப்பனே ஸ்தோத்திரம், பொறுமை, பொறுமை, பொறுமை. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே, தெரியுது ஆண்டவரே, அந்த காரியத்தை அப்படி அவசரமா டீல் பண்றதுனால எந்த நன்மையும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஏசப்பா, இப்பொழுது உங்களால் அனுப்பப்படுகிற ஒரு பொறுமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. உங்களால் அனுப்பப்படுகிற ஒரு பொறுமை வரட்டும் ஆண்டவரே. ரொம்ப காமா அதை டீல் பண்ணணும் ஆண்டவரே, அந்த பிரச்சனையை ரொம்ப சுமூகமா டீல் பண்ணணும். என் பிள்ளை அவசரமே படக்கூடாது, என் பிள்ளை கோவமே படக்கூடாது. எப்படி எப்படி நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு, ஆச்சரியப்படுற அளவிற்கு இந்த பிரச்சனையை இவ்வளவு பொறுமையா டீல் பண்றவங்களை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லி எங்க பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவிற்கு இப்பொழுது ஒரு பொறுமையினால, பொறுமையினால ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க ராஜா. அந்த நிமிஷத்துல அந்த ஆவிய கர்த்தர்களுக்கு அனுப்புங்க ராஜா. அந்த நிமிஷத்துல அதுல டிஸ்டர்ப் ஆகாதபடி இயேசுவே ஒரு மகிமையை எங்களுக்கு தாரும். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த காரியம் வந்து சேரட்டும் ஆண்டவரே. அந்த பொறுமையை கர்த்தர் தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மூன்றாவதாக தேங்க்யூ ஜீசஸ், தாமதம். ஹல்லேலூயா. கோபிக்கிறதற்கு தாமதமாகி சில காரியத்தை அது நடக்கும்போது நடக்கும், சில காரியத்தை அது எப்போ ஆண்டவருக்கு சித்தமோ அது நடக்கும். அதையே நினைச்சு, அதையே யோசிச்சு, அதுக்கு பின்னாடியே இது ரெடி ஆகாம என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, இது சரியாகாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியங்களெல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவரே அதை வெயிட் பண்ண வச்சுட்டு, ஆண்டவரே அடுத்த காரியத்திற்கு, அடுத்த காரியத்தில் எங்கள் பிள்ளைங்க போய் அவருடைய மனசை செலுத்துகிறதற்கு, போன வருஷத்தில் எதெல்லாம் அவங்கள பிடிச்சி இழுத்து கட்டி வச்சிருந்ததோ அந்த காரியத்தில், தாமதமாகிற காரியத்தில் ஆண்டவரே அதை உங்கள் கரத்தில் கொடுத்துட்டு ஆண்டவரே வேகமாக கூடிய கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே தாமதம் சில காரியத்திற்கு வெயிட் பண்றதற்கு இப்போ எங்க பிள்ளைக்கு அந்த கிருபையை கர்த்தர் தாங்க ராஜா. நன்றி ஆண்டவரே. அந்த வெயிட் பண்ற நேரத்தில் சோர்ந்து போக கூடாது, மனம் தளரக்கூடாது ராஜா. சந்தோஷத்தோட காத்திருக்கணும். அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியோட காத்திருக்கக்கூடிய ஒரு மகிமையை இப்பொழுது ஒவ்வொருவர் தலைமையில வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி. இந்த வருடம் முழுக்க நீர் எங்கள் எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. எல்லா ஃபாஸ்டிங் பிரேயரை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. திருச்சபையில் நடக்கிற எல்லா ஜபங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. இந்த காம்பவுண்டுக்குள்ள வருகிற ஒருத்தர் கூட வெட்க முகமாய் திரும்பி போகக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தர் கூட வெட்க முகமாய் திரும்பி போகக்கூடாது. இது ஒரு பெதஸ்தா குளமா மாறட்டும், இது சுகமளிக்கிற இடமா மாறட்டும். இந்த இடத்துல வந்தாலே ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணுமப்பா.
நடக்கணும் ஆண்டவரே. இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்கள் ஆவியானுடைய மகிமை இருக்கட்டும் ஏசப்பா. எந்த ஜப குறிப்புகள் அவரோட மனசுக்குள்ளே இருக்குதோ அந்த ஜப குறிப்புக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் தரணும். திருமண தடைகள் மாறி திருமணங்கள் ஒழுங்குபடுத்தப்படணும். கடன் பாரங்களில் இருந்து ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை கர்த்தருங்க பிள்ளைகளுக்கு தரணும். ஒரு வருமான பெருக்கத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தரணும். சரீரத்தில் இருக்கிற சகல பலவீனங்களும் நீர் மாற்றி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா என்கிற வாக்கு தத்தத்தின்படி இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாய் மாறுவதாக, ஒரு உயர்வின் ஆண்டாய் மாறுவதாக, அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஆண்டாய் மாறுவதாக அப்பா. ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நன்மையும் கிருபையும் தொடரும் அப்பா. இப்போ ஒரு புது பலத்தோட எங்க பிள்ளைங்க கடந்து போகட்டும். நீர் கிருபையாய் இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.